இங்கே அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை விட்டு வெளியே போனது தான். இங்கே மேத்தாவும் பார்த்தீங்கன்னா ஈரா கிட்ட என்னதான் நான் பேப்பரை கிழிச்சிருந்திருந்தாலும் நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காக இந்த கான்ட்ராக்டை உனக்கே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம விவானும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் விட அந்த இடத்துல ரோகன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆறுக்கிட்டே யாரு கூட காரில் வந்தேன்னு கேட்பாங்க. அதே நேரம் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போய் அப்புக்கிட்ட என் பேச்சை கொஞ்சமாவது கேளு, எனக்கு தெரியும் நீ கோபமாக இருக்கேன்னு, ஆனால் ஒரு தடவை உண்மையை நிரூபிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு சொன்னால் உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததுலேருந்தே உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். புடவை கட்டினா இடுப்பை காட்டலன்னு சொல்லி அதை நிரூபிக்கணும், புருஷன் அடித்தா அது தப்பு இல்லைன்னுட்டு அதை நிரூபிக்கணும், அவங்ககிட்ட விவாகரத்து கேட்டால் நான் நடத்த கட்டவே இல்லைங்கிறது புரிய வைக்கிறதுக்காக அதை நிரூபிக்கணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணுன்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன். அங்கே என்னென்னா இந்த நிலைமை, இனி நான் யாருக்கும் எதையும் நிரூபிக்க விரும்பல சார், போதும் சார் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ரோகன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆறுக்கிட்ட நீ எனக்கு கூட பிளெயின் கிஸ் கொடுத்ததுலையே யாருக்கு பிளெயின் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க என்ன சந்தேகப்படுறியா, இல்லை இவ்வளோ பெரிய காராக இருக்கே அதான் கேட்டேன்னு, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ பெரிய கார்லாம் வச்சுருக்க மாட்டாங்களா, இது என் ஃப்ரெண்டு சில்பாவோட காரு, அதனால தான் கூட்டா நான் போயிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்குது, அதே மாதிரி நான் ஒன்று சொன்னேன்ல உங்கள் அம்மா சம்மந்தம் இல்லாமல் இங்கே வராதுன்னுட்டு, எதுக்காக இங்கே வந்த, பேசாமல் போன்னு சொன்னால் பூன்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு பூ கொடுப்பாங்க உனக்கு பிடிக்கும்லன்னு, ஆனால் நம்ம எனக்குலாம் இப்போ பூ பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பூ பார்த்தீங்கன்னா தூர வீசிடுவாங்க. உடனே ரோகனும் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது, இவளை நம்ம வழி கொண்டு வரணும்னா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஷில்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் ஷில்பாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரோல் போடவே காசு இல்லை, நான் பேசாமல் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் என் பையன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அதனால் உஷாராக இருந்துக்க சொல்லிட்டு பக்கப்பாட்டு வேற பாடிட்டு போவாங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அவங்க கேடி பெரியமா கிட்ட அப்போது ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டான்னு உண்மையை சொன்னதை நம்ம சுதாவும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் இந்த விஷயத்த நம்ம ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு எதுக்குமே தோல்வி ஒத்துக்காத பொண்ணு ஆஃபீஸை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே போவாங்க. ஆட்டோக்காரனும் எங்கே சார் போகணுன்னு கேட்டா எங்கே போகணுன்னு தெரியலையே நான் மறந்துட்டேனேன்னு முழிக்கையும் ஆட்டோக்காரன் அதுக்கு என்ன உட்காருங்க சார் சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட அப்போ இருக்கிற மாதிரியே நீயா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரக்ஷித்தோட அம்மா பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அப்பா வீட்டில் இல்லைன்னு சொன்னதும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா பதறி அடித்து வெளியே வந்தா அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கூலாக ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்துக்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க, அவளை எதுக்காகவும் விட்டுறாது, அந்த ஆஃபீஸில் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையிலையும் அவள் உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தப்பா நானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. மோஹித் அப்புறம் விவான் அப்புறம் நம்ம துபை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தேடிய வீட்டுக்கே வந்துட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், கண்டிப்பாக அதனால நீங்கள் வந்து கலந்துக்கணும், இல்லைன்னா அவங்க லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் தானே சரி போய் அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதே மாதிரி மீட்டிங்க்கு ரக்ஷித்தோட அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஏன் மேதா கூட வந்திருப்பாங்க அப்போ இல்லைன்னுங்கிற சந்தோஷத்தில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்க.